சாஹிப் டாக்ஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அகமது சாஹிப். இன்றைய அரசியல் தெளிவுரை பகுதியில் எடப்பாடியாரின் வியூகம் எடுபடுமா என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள். ஏனென்று சொன்னால், தேர்தல் வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 8 to 10 மாதம் இருக்குது. அதற்கு முற்கூட்டியே நான் தேர்தல் பிரச்சாரம் செய்ய போகிறேன் என்று அண்ணன் எடப்பாடியார் ஊராக கிளம்பிவிட்டார். அது அவருடைய சொந்த உரிமை, நம்ம அதில் தலையிடுறதுக்கு இல்லை. ஆனால் செல்லும் இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைக்குரிய பேச்சுக்களாகவே தொடர்ந்து கொண்டு வருகிறது. அதன் பின்னணி என்ன, எடப்பாடியாருக்கு நாம் சொல்லக்கூடிய தகவல் என்ன, தமிழக மக்களுடைய நிலைப்பாடு பல்ஸ் என்ன அப்படிங்கிறதுல ஒட்டுமொத்தமாக அந்த காணொலி அமையப் போகிறது. நேயர்கள் உன்னிப்பாக இதை கவனிங்க. இதில் விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லை. ஆனால் எடப்பாடியார் அவர்களை நாம் வசைப்பாட வேண்டும்னு நோக்கமோ, அவரை குறை சொல்லும் நோக்கமோ இல்லை. யதார்த்தத்தை நம்ம பதிவு செய்யணும் என்ற அடிப்படையில் இந்த காணொலி அமைய இருக்கிறது. முதலாவதாக திரு அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சி அமையப்போகுது, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையப்போகுது. என்ன கூட்டணி ஆட்சி? என்டிஏவுடைய கூட்டணி ஆட்சி. அதில் அமைச்சரவையில் கூட பாரதிய ஜனதா கட்சி பங்கு கொள்ளும் என்று சூசகமாக சொல்கிறார், வெளிப்படையாகவே சொல்கிறார். அதற்கு கவுண்டர் யார் கொடுக்குறாருன்னா, எடப்பாடி அவர்கள் கவுண்டர் கொடுக்குறார். எப்படி கவுண்டர் கொடுக்குறாருன்னா, தனித்து நாங்கள் என்ன செய்வோம், வெற்றி பெறுவோம், பெரும்பான்மையான இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கவுண்டர் கொடுக்குறார். அப்போ இந்த சூழ்நிலை கடந்த ஒரு மாத காலமாக்கு மேலாக நடந்து கொண்டே வருகிறது. இதில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கமெண்ட் பண்ணுறார். அவங்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உடனடியாக எடப்பாடியார் அண்ணனுக்கு என்ன செஞ்சுட்டு கோபம் வந்துட்டு, அது எப்படி திருமாவளவன் சொல்லலாம், அப்படி திருமாவளவன் யார் என்று கோபமாக என்ன செஞ்சார், அதை கோபம் கொப்பளிக்க பேசியதை பார்த்தோம். திருமாவளவன் யார் என்பது கலைஞர் பிரிவில் இருந்த அந்த அரசியல் தலைவர்களுக்கு தான் தெரியும். ஜெயலலிதா அம்மையாருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்து செய்தி சொன்னவர் அன்றைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஒரு நல்ல எண்ணத்துக்கு சொல்கிறாரு. நம்ம திருமாவளவன் அவர்களே சப்பை கட்டி எங்கள் கட்சி தலைவருங்கிறதுக்காக சப்பை கட்டி பூசி முறையில் ஒரு நல்ல எண்ணத்தின் வெளிப்பாடாக சொல்கிறார். ஏன்? கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். பாஜக எந்தெந்த மாநில கட்சிகளில் எல்லாம் கூட்டணி வச்சுச்சோ அந்த மாநில கட்சிகளை கபலீகரம் செய்திருக்கிறது. இது இந்தியாவுடைய வரலாறு. நீங்கள் சிவசேனாவில் எடுத்துக்கிறீங்க, எல்லா மாநிலத்தையும் எடுத்துக்கிறீங்க. இதை சொல்லி அதிமுக கட்சி தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் இந்த கூட்டணி வியூகத்தால் அதிமுக கட்சி அழிந்து விடக்கூடாது நல்ல எண்ணத்தில் சொல்கிறார், ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். உடனடியாக பார்த்தீங்கன்னா திருமாவளவனுக்கு இதுக்கு என்ன அவர் யார் சொல்கிறதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம் இருக்கிறது? சட்டப்பூர்வமாக பார்த்தா, நியாயப்படி பார்த்தால் எழுச்சி தமிழர் எங்கள் விசிகா கூட்டணி கட்சி எந்த கூட்டணியில் இருக்குது? இந்தியா கூட்டணியில் இருக்கிறது, அங்கம் வகித்திருக்கிறது. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுகவின் தலைமையில் அமைந்த அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். ஒரு சாதாரண சராசரி அரசியல்வாதியாக இருந்தால் என்ன நினச்சிருப்போம்? நாங்கள் எழுச்சி தமிழ் என்ன நினச்சிருப்பார்? திருமாவளவன் நல்லா சாப்பிட்டோம், அதிமுக பிஜேபி தான் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம கூட்டணி ஈஸியாக ஜெயிக்க முடியும் திமுக அப்படின்னு நினச்சிருக்கணும். அப்படி நினைக்கல, சுயநலமாக நினைக்கவில்லை, செல்ஃபிஷாக நினைக்கவில்லை. காரணம், திராவிட பாரம்பரியத்தில் வந்தது தான் அதிமுகவும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியை செல்லடிச்சு விடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தை, உயர்ந்த எண்ணத்தில் சொன்னது விஷயங்க. அதை கூட எடப்பாடியாரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன சொல்கிறது? எடப்பாடியார் அவர்களுக்குமே தெரியும், அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தால் தலித் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டாங்க, 15% வாக்கு கிடையாது என்பது தெரியும். 2021 தெளிவாக தெரிஞ்சா இல்லையா? சட்டமன்ற தேர்தலில் அவ்வளோ. ஏன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட தனியாக நின்றும் கூட சோபிக்க முடியவில்லை. காரணம், எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் பெரிய வியூக வகுப்பாளர் தான். தமிழ்நாட்டை 4 ஆண்டு காலம் ஆண்டவர் தான். ஆனால் எடப்பாடியார் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை இல்லை. ஏங்கிறத பிற்பகுதியில் சொல்கிறேன். அதுலேயும் தோல்வி தானே.
உள்ளாட்சி தேர்தலேருந்து தொடங்கி தொடர் தோல்விகளாக, இடைத்தேர்தலில் ஃபுல்லாக தோல்வி, இப்படி தான் இருக்கிறது. அப்போ அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நிதானப்பட வேண்டும். இன்றைக்கு கூட நான் இந்த காணொளியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது ஈரோட்டில் வந்து பெரிய மக்கள் திரள் வந்து விட்டது. பன்ருட்டியுடைய சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி உறுதி செய்து விட்டதுங்கிறார். எலெக்ஷனே அறிவிக்கவில்லை. இன்னொரு வியூகமும் இருக்கிறது. எடப்பாடியார் இப்படி வந்து சொல்லி கடைசி நேரத்தில் டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் அந்த எலெக்ஷன் அறிவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சீட்டு பேரம் பேசும்போது பாஜகவுக்கு பிஜேபிக்கு குறைவான சீட்டுக்களை ஒதுக்கி அவங்கள வெறுப்பேற்றி அவங்கள கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டுருவார் அப்படிங்கிற யூகமான செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. அது நம்ம யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் இதே மாதிரி தான் 2024 செஞ்சார் நாடாளுமன்ற தேர்தலில். அப்போ மோடி அமித்ஷா வந்து அவங்க அவ்வளோக்குள்ளே கூமுட்டை இல்லை. அவங்க வந்து பார்ப்பன பனியா கும்பலன்னு களமாடி கொண்டிருக்கிறவர்கள். மார்வாடி குஜராத்தியுடைய லாபியில் இருக்கக்கூடியவங்க ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க, இந்த முறை ஏமாற மாட்டாங்க. அதனால தான் வந்து வேலுமணியை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. வேலுமணிங்கிற ஒரு 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 என்ன செய்யுது, ஒரு பவர் சென்டர். அதிமுகவில் வேலுமணி மிகப்பெரிய பவர் சென்டர், பெரிய பொருளாதார செல்வாக்குள்ளவர். அவர் வந்து 1 கிலோ தங்க வேலை மோகன் பகவத் கையில் நேற்று கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு மெசேஜ் அது. ஆக எடப்பாடியார் வந்து இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நான் குறைச்சி மதிப்பில்லைன்னு சொன்னேன். உண்மையிலேயே குறைச்சி மதிப்பிட முடியாதவர் தான் எடப்பாடியார். யோசிங்களேன், ஒரு பக்கம் சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன், அதுபோன்று ஓபிஎஸ், இந்த அந்த ட்ரையாங்குலர் பாலிட்டிக்ஸில் நெருக்கம் இருக்குது. அவருக்கு வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. கட்சிக்குள்ளே வேலுமணி போன்ற ஆளுமைகளுடைய அழுத்தங்கள், சிவி சண்முகம் போன்றவர்களுடைய அந்த அழுத்தங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பொதுச்செயலாளர் நீடிக்கிறார். மூன்றாவது பாஜக உடைய நெருக்குதல். ஏன் கொடநாடு வழக்கு வந்து கத்தி மாதிரி தொங்கி கொண்டிருக்கிறது. இத்தனையும் சமாளித்து, வழக்குகளெல்லாம் சமாளித்து அவர் பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி அதனுடைய எதிர்ப்புகளையும் சமாளித்து அவர் நிற்கிறான்னா அவர் சாதாரணமாக இடப்பட முடியாது. வெறுப்புன்னு தானே அலசணும். அதனால் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் கடைசி பெஞ்சுக்காரராக இருந்தவர். அவர் தவன்று போனாரா, ஊர்ந்து போனாரா, அதெல்லாம் இருக்கட்டும், வந்துட்டாரா இல்லையா? அரசியல் என்பது வந்து ஒத்தனை மிதித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி வந்துட்டார் அவர். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சிலப்பதிகாரத்தில் உள்ள வரிகள். ஆனால் நம்ம நடப்பு அரசியல் அப்படி தான் இருக்கிறது. அரசியல் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதியெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தனை மிதித்து சகட்டிட்டு எவன் தலையிலாக மிளகா அரைச்சிட்டு தான் மேலே வரணுங்கிற நிலைமை தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் வந்து விட்டார், பொதுச்செயலாளர் ஆகிவிட்டார். இப்போ அவர் என்ன செய்ய வேண்டும்? கட்சியை காப்பாற்ற வேண்டும். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பல்ஸ் என்னங்கிறது இன்னுமா தெரியாமல் இருக்கார். கூட்டம் வந்து அண்ணாமலைக்கு தான் கூட்டம் கூடிச்சு, ஓட்டு போட்டாங்களா? இல்லைல்ல. அப்போ கூடக்கூடிய கூட்டம் என்பது வேறு. வாக்கு தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சீட்டில் வந்து அந்த இவிஎம் மிஷினில் பட்டனை அழுத்துறங்கிறது வேறு. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளும். இப்போ கம்யூனிஸ்டுக்கு எதிராக விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களை எப்படி விமர்சனம் பண்ணாரோ அதுபோல் கம்யூனிஸ்ட் தோழர்களையும் என்ன செய்ய ஆரம்பிச்சு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். இப்போ நீங்கள் யாரை கூப்பிட்றீங்க? அப்போ திமுகவுடைய கூட்டணியை உடைக்க வேண்டும், அங்குள்ள தோழமை கட்சியெல்லாம் வந்து எங்ககிட்ட சேரணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி தானே அதிமுகவுடைய பேச்சாளர்கள்லாம் ஊடகத்தில் பேசுகிறாங்க. இப்போ விசிகாவை நீங்கள் பகைக்கிறீங்க, கம்யூனிஸ்ட்டை பகைக்கிறீங்க. இப்போ யாரை கூப்பிடுவீங்க? நீங்கள் காங்கிரஸை கூப்பிடுவீங்களா? யாரை கூப்பிட்றாரு? தாவேக்கா விஜயை கூப்பிடுகிறார். இன்றைக்கு தலைப்பு செய்தி ஃபுல்லாக விஜய். அது வந்து விஜய் வந்து என்னம்மா திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், ஸ்டாலினை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் 2026 அப்படிங்கிறத ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறாராம். அதனால் விஜயை சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். யாருக்கிட்ட? அமித்ஷா கிட்ட. உடனே அமித்ஷா சொன்னாராம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாராம். விஜய் தான் யாருடைய கூட்டணி இல்லைன்ட்டார, அவர் தானே முதல்வர் வேட்பாளர் அறிவித்து விட்டார். அப்போ வந்து நீங்கள் கூட்டணியில் விஜயை சேர்த்திங்கன்னா அப்போ எடப்பாடியின் முதல்வர் கிடையாதா? என்ன ஒரு முட்டாள்தனமான பேச்சாக இருக்கிறது. செய்தி ஊடகங்களில், தொலைக்காட்சி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் இது விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது.
இந்த இதை ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணும்போது இது நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பாருங்கள். விஜய் அதிமுக தாவேக்கா அதிமுக கூட்டணி எப்படி சாத்தியப்படும்? அப்போ மக்கள் வந்து அந்தளவுக்காக வந்து முட்டாளாக இருக்கிறார்கள். ஆக எடப்பாடியார் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தமிழக மக்கள், ஆனால் எடப்பாடியார் இவ்வளோ திறமை உள்ளவர், இவ்வளோ அழுத்தங்களை சமாளிக்க தெரிந்தவர். சசிகலா அம்மையார் வந்து யாரப்பா அடுத்தது வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது பலம் பொருந்திய ஆளுமை மிக்க அனுபவம் உள்ள செங்கோட்டையன் அவர்களை எல்லாம் ஓவர் ட்ராக் பண்ணி எல்லாத்துக்கும் ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குற அளவுக்கு உள்ள அந்த வேகமான களப்பணியாளர் எடப்பாடியார். அவருக்கு ஏன் மக்கள் ஓட்டு போடல தெரியுமா? ஏன் அவர் தலைமையை வந்து நம்பிக்கையெல்லாம் போயிட்டு கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் ஏன் எடப்பாடியாரை மக்கள் புறக்கணித்தாங்கன்னா ஒரு சின்ன லிஸ்ட்டு தான். ஏன் புறக்கணித்தாங்க? 2017 2021 வரையும் தமிழகத்தை ஆண்ட எடப்பாடியார் அவர்கள் ஏடிஎம்கே அரசு, எடப்பாடி தலைமையில் உள்ள ஏடிஎம்கே அரசு பாஜகவின் மத்திய ஒன்றிய அரசினுடைய சர்ச்சைக்குரிய சட்டங்களை எல்லாம், தமிழ்நாட்டுக்கு எதிராக விரோதமாக நிறைவேற்றிய சட்டங்களுக்கெல்லாம் அத்தனைக்கு ஒத்துழைத்து கையெழுத்து போட்டாரா இல்லையா எடப்பாடியார்? அதனால் தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக என்ன செஞ்சாங்க? திமுக கூட்டணிக்கு வாக்களித்தார்கள். குறிப்பாக தலித் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து அவரை புறக்கணிச்சிட்டாங்க. ஒரு காலமும் வந்து என்ன பண்ணாங்க? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களும் பாஜக என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க, 70 ஆண்டு கால அரசியலை பார்த்தவர்கள். ஒரு லிஸ்ட்டே சொல்கிறேனே, சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் கையெழுத்து போட்டாரா இல்லையா? அது என்ன வந்து மறுசீரமைப்பு சட்டம் வந்து என்ன வந்து நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ கொந்தளித்தார்கள். சிஏஏ என்ஆர்சி போராட்டத்தில் கலந்து கொண்டதின் காரணமாக தான் ஸ்டாலின் அவர்களே பெரிய ஹைலைட் ஆனார். தலித் இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கில் ஒட்டுமொத்தமாக ஆளினார் அவர். அப்போ அந்த சட்டத்துக்கு போய் இவர் வந்து முட்டு கொடுத்து அதுக்கு வாக்கு செலுத்தினா என்ன ஆகுது? அது பொது சிவில் சட்டத்தினுடைய ஒரு நடைமுறைக்கு உள்ள இல்லையா? அது இஸ்லாமியர்களை குறிப்பாக வஞ்சிக்கக்கூடிய சட்டம் இல்லையா? அது கொஞ்சம் கூட எடப்பாடியார் யோசிக்கவில்லை. அதுபோல் பார்த்தீங்கன்னா என்ஆர்சி என்பிஆரில் கூட தெளிவு பண்ணவர், அமைதி காத்தார். யார்? எடப்பாடியார். 3 வேளாண் சட்டங்களுக்கும் வந்து என்ன செஞ்சார்? நான் விவசாயின் மகன் சொல்லக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் வேளாண் திருத்த சட்டத்துக்கு என்ன செஞ்சார்? பண்ண குடியுரிமை திருத்த சட்டத்துக்கும் ஓகே, யார் குடி கட்டாலும் பரவாயில்ல, யார் குடியுரிமையை பறித்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும் ஆட்சியில் நான் இருக்கணும், மேலே வந்து மோடி இருக்கிறாரு, நாங்கள் சப்போர்ட்டாக போவோம். அதுபோல் வேளாண் திருத்த சட்டம், அதில் எம்எஸ்பி ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணவில்லை. விவசாயிகள் வந்து போராடி கொண்டிருக்காரு டெல்லியில். விவசாயிகளுக்கும் விவசாயத்தையே குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலை சட்டம் அது. கார்ப்பரேட்டு கையில் வந்து அத்தனை தானியங்களையும் விவசாயத்தை ஒப்படைக்கூடிய சட்டம் என்று மக்கள்லாம் கொந்தளித்து கொண்டிருக்கும் போது இவர் போய் என்ன செய்கிறார்? வாக்கு செலுத்துகிறார். அதுக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாரு. உதய் மின் திட்டம், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் பிரதமர் மோடி இருக்கும்போதே நிராகரித்த திட்டம். 30,000 கோடி கடனில் இருக்கியா தமிழ்நாடு, அது முதல்ல அடைன்னு சொன்னார். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்து உதய மின் திட்டத்தில் நான் என்ன செய்ய புறக்கணிக்கிறேன், கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன திட்டத்தில் போய் வலிஞ்சு போய் என்ன செய்கிறாரு? கையெழுத்து போட்டதை பார்த்தோம். யார்? எடப்பாடியார். அப்போ இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளோ கொந்தளிப்பு. அவரை என்ன செஞ்சாங்க? தோற்கடித்தார்கள். காஷ்மீர் 370 ஆர்டிகிள் 370 300 நீக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்துடுச்சு? அதில் போய் ஓட்டு போகிறார் இவர். அதிமுகவுடைய எம்பிக்கள் வந்து அந்த மசோதாவுக்கு நிறைவேற்றும் முகமாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தேவையில்லை என்று வாக்களிக்கிறாங்க. அது மட்டும் வாக்களித்தாங்க. காஷ்மீருடைய சட்டப்பேரவையுடைய பவரை வந்து குறைக்கக்கூடிய மசோதா, அதில் கையெழுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. அதுலேயும் போய் வழியை போய் என்ன செய்கிறார்? கையெழுத்து போடுறாரு. அப்போ இதையெல்லாம் பார்த்த மக்கள் தான் என்ன செஞ்சாங்க? எடப்பாடியாரை என்ன பண்ணலை, வந்து அங்கீகரிக்கவில்லை, மாற்றி குத்துனாங்க, கடுமையாக தோற்கடித்தாங்க. நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் சுனோலின் பக்கத்தில் தங்கை சுனோலின் அண்ணன் உதயகுமார் அண்ணன் போன்ற போராளிகள்லாம் நாங்கள் வந்து இது போயிட்டுருக்கோம், மார்ச் போயிட்டுருந்தோம். அதாவது எங்கே அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டேன், எல்லோரும் கலந்து கொண்டோம். அதை கலவரமாக மாறி நாங்கள் இடத்த காலி பண்ணிட்டோம். அதை நமக்கு வந்து வேறு மாதிரி போய்விட்டது. காவல்துறை கையில் எடுத்து சுட்டு கொண்டாங்க. 13 பேரை சுட்டு கொண்டாங்க. 13 பேரை வந்து 2018ஆம் ஆண்டு ஸ்டெர்லைட் போராட்டம் இதெல்லாம் சுட்டு கொண்டாங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆலையை வந்து மூடுன்னு உத்தரவிட்ட பிறகும் மக்கள் மீது உள்ள துப்பாக்கி சூட்டு அவர் எப்படி அணுகினார்? எனக்கு தெரியாதுங்கன்னாரு.
நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இதையெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. நீட்டு தேர்வுக்கு வந்து அனிதாவுடைய இறப்பு எவ்வளோ பெரிய உழுக்கிற விஷயமா இருந்துச்சு. நீட்டு தேர்வுக்கு எதிராக நீங்கள் மசோதாவை கொண்டு வந்தான்னா ஒன்றும் செய்யலை. மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எடப்பாடியார் வந்து என்ன செய்கிறாரு, கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரு. ஆதார் கார்டு கட்டாயம்னு சொன்னாங்க. உடனே இவர் வரைஞ்சி கட்டிட்டு, ஆமாம் தமிழ்நாட்டில் கட்டாயம், எல்லா சிலிண்டரில் வந்து ஆதார் கார்டு இளைங்கன்னாங்க. கேஸ் சிலிண்டர் இளைங்க. எவ்வளோ மக்கள் பாடுபட்டோம். கடைசியில் எல்லாம் இணைத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சர்வர் சரியில்லை, ஆதார் கார்டே டுபாங்கூருன்ட்டாங்க. ஆதார் கார்டுக்கு பதிலாக புது கார்டு வருதுன்னாங்க. அதே மாதிரி என்இபி புதிய கல்விக் கொள்கை வலிஞ்சிக்கிட்டு என்ன செஞ்சார் அவர், அதுக்கு வந்து எதிர்க்கவில்லை, ஆதரவு அளித்தார். இப்படி எல்லா விஷயத்திலும் ஆர்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ வந்து ஆர்டிஐ ஆக்ட் மாதிரியாக இருந்துச்சு. எடப்பாடியார் விஷயத்தில் நம்ம வந்து ஆட்சியில் நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டு பார்த்தா தெரியும், எந்த இதுக்குமே வராது. எல்லாம் மேல்முறையீடு போய் கடைசியில் வந்து ஆணையத்துக்கு போனால் தான் பதிலே வரும். அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. ஆளுங்கட்சி உறுப்பினர் மீது வழக்குகளை ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ண வச்சார். எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து கெட்டுறன்னு சொன்னாங்க அவர் காலகட்டத்தில் தான். அதை பற்றிய எந்த விதமான திட்டங்களையும் செய்யவில்லை. ஆனால் என்ன பண்ணார், ஜல்லிக்கட்டு விழா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா, அதுக்கெல்லாம் பல கோடி ரூபாயை வந்து கொட்டி குவித்தார். இதெல்லாம் மக்கள் பார்த்தாங்க. பாஜக பிஜேபி ஆர்எஸ்எஸோட அவ்வளவு நெருக்கம். மதவாத அரசியலுக்கு எதிராக வாயை திறக்கல எடப்பாடியார். இந்த 4 வருஷம் அவர் வந்து இதாக இருக்கும்போது, முதலமைச்சராக இருக்கும்போது, கொரோனாவில் 2020 கொரோனா, அதில் வந்து அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருந்தவர் வந்து நல்லா செயல்பட்டார்னு வைங்களேன். எடப்பாடியார் என்ன மாதிரி ஸ்கீம் பண்ணாங்க, அதில் விஜயபாஸ்கர் மீது வந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வந்து செஞ்சீங்க, கொரோனாவில் வந்து ஒழுங்கான மருந்துகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்களா, எந்த மாதிரி சிஸ்டம், ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் லாக்டவுன். அவனை பார்த்துக்கிட்டான். ஐயா துரைமுருகன் அவை முன்னவராக இருக்கிறார்ல, திமுகவுடைய அமைச்சர் துரைமுருகனே வந்து சொன்னார், ஐயா என்னையே நீங்கள் பார்க்கலையே, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னீங்க, நானே என்ன சாவுக்கு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன்னு சொன்னார். சட்டசபையில் சொன்னார், எடப்பாடியை குறித்து சொன்னார். இந்த அளவுக்கு தான் கொரோனா மேட்ரு இருந்துச்சு. ஆக எல்லாம் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள் ஃபுல் ஸ்ட்ரைக்கு, ஊதியம் பிரச்சனை, எல்லாத்தையும் வந்து மொத்தமாக கருத்தில் கொண்டு தான் முத்தாய்ப்பா எது இருந்துச்சு, பாஜகவுக்கு ஒரு அடிவரடியாக இருக்கிறார் என்று சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வளர்ச்சி பணிகளை வந்து முன்னெடுத்தாலும் அது காணாது. அது எல்லா ஆட்சியிலையும் வந்து செய்யக்கூடிய பணிகள் தான், நார்மலான பணிகள் தான். ஆனால் மத்திய அரசு ஒன்றிய அரசின் நலன்களை முன்னிறுத்தும் நடவடிக்கைகளையும் முன்னிறுத்தி மக்களை புறக்கணித்தார், சுயநல அரசியல் பண்ணார், அவருக்குள்ள அதிகாரத்தை தான் வந்து முன்னிலைப்படுத்தினார். 2வது பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய ஊதுகளாகவே மாறிவிட்டார். இப்போ பேசிட்டு அலையார்ல, கோயிலுடைய வந்து வரக்கூடிய உண்டியல் பணத்தில் சொத்தில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதுன்றார். அது கடுமையான விமர்சனம் இருக்குது. இந்த அறநிலையத்துறையிலேயே கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அண்ணன் சேகர்பாபு பேசுகிறார். அப்போ இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் வந்து மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள். இது நல்ல ஒரு வாய்ப்பு எடப்பாடியார் அவர்களுக்கு. 2026 தேர்தலில் நீங்கள் சொல்கிறீங்களே திமுக வீழ்த்த வேண்டும் நான் வரேன்னா, நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் செய்து காட்டலையே. திமுக அந்த ஸ்டாலின் அரசு நாம் வந்து என்ன செய்யலாம், 100% அப்பழுக்கட்ட அரசு சொல்லவே இல்லை. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லை. நிறைய ஊழல் இருக்குது, அமைச்சர்கள் ஊழல் செய்திருக்காள் என்று வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. உண்மைதான், இடி ஐடிலாம் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை விட மோசம் ஃபாசிசம். தமிழ்நாட்டுடைய அந்த செட்டப் அப்படி தான். நம்ம திராவிடத்தை அழிக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்கக்கூடிய சனாதன வர்ணாசிரம கோட்பாடால் கட்டமைக்கப்பட்ட பாஜகங்கிற கட்சியை நீங்கள் காலூன்றத்துக்கு உதவியாக இருக்கிறீங்க, கோடாரி காம்பாக இருக்கிறீங்க என்று தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் மீண்டும் வந்து மோடி அமித்ஷா கையில் வந்து தோளில் கையை போட்டுக்கொண்டு மீண்டும் பாஜகவோட கூட்டணி அமைத்து கொண்டு நீங்கள் எப்படி தெருவாக நீங்கள் வந்தாலும், என்ன தான் கூட்டம் கூடினாலும் 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மக்கள் உங்களை புறக்கணிப்பார்கள். எனவே கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதால் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் அக்கறையோடு உங்களை சொன்னது. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா தெரியல. இப்போ தாவேக்கா வாங்குன்னு சொல்கிறீங்க. தாவேக்கா என்ன பதில் சொல்லுவாங்கிறத இந்த வீடியோ வெளியிட்ட பிறகு தெரியும். அதனால் சொல்கிறோம், அண்ணன் எடப்பாடியாருடைய வியூகம் எடுபடுமா என்ற ஒரு கேள்வியோடு
இந்த காணொளியை இதோடு முடிவு செய்கிறோம். இது போன்ற காணொளிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இணைந்திருப்போம். நன்றி.